ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ், திஸ் இஸ் ஆர்ஜே கௌதம் ஃப்ரம் ரேடியோ ரிதம். இன்றைக்கி நம்ம காஃபி வித் கௌதம்ங்கிற ஷோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம அப்பாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது நம்ம அப்பா தாங்க. என்னடா அஸ்திவாரம் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம், அதில் அஸ்திவாரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுக்கு ஒரு அஸ்திவாரமாக நின்று நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண, நம்ம வாழ்க்கையை நிலைநாட்ட, ஒரு நல்ல வழிக்கு எடுத்து செல்றதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது நம்ம அப்பா தாங்க. நம்மளுக்கு புரியாதுங்க, அப்பா அம்மாவாக இருக்கிறது இந்த வயசில் நம்மளுக்கு அவ்வளோதான் புரியாது. எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்கிறதோட அதோட தேவை உணர்ந்ததே நம்ம கிடையாதுங்க. அது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சிருச்சு, ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, தம்பி இந்த அப்போ உனக்கு கை உடஞ்சிருச்சுன்னு ஒரு தொட்டில் மாட்டி ஒரு 2 மாதம் வீட்டில் படுக்க சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு சில சமயத்தில் நம்ம தலசி விளாண்டுட்டு ஒத்த கையில் சீப்பை எடுப்போம். அப்படி சீப்பை எடுக்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சிருக்குது நம்மளுக்கு தான் தெரியும், ஆனால் அந்த கையும் கூடவே வரும். அதே மாதிரி தான் இப்போது நம்ம ஷர்ட் போடுறோம், ஷர்ட் போடும்போது பட்டன் போடும்போது ஒத்த கையில் போட்டிருப்பீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டு அதோட தேவை அப்போ நம்மளுக்கு புரியாது, ஆனால் லெஃப்ட் ஹேண்டு கூடவே வரும். அப்போ தான் ஓ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் அப்பா அம்மா அப்படிங்கிறது ஒரு மூச்சு காற்று மாதிரிங்க. இப்போ நம்ம ஒரு மூச்சு விடும்போது, ஆஹா நம்ம அருமையாக மூச்சு விடுறோமே, சுவாசிக்கிறோமே அப்படின்னு நம்ம போய் நன்றி சொல்ல மாட்டோம். மூச்சு காத்துக்கிட்ட மூச்சடைச்சா மட்டும்தான் நமக்கு தெரியும், ஐயோ மூச்சடைச்சிச்சே, மூச்சுட முடியலையே அப்படின்னு அக்கம் பக்கம் சும்மா தேடிட்டு அப்பா இப்பா அப்படின்ட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாதுங்க. அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போதோ, இல்லை நாம் அவங்கள விட்டு விலகி போகும்போதோ, அப்போ தான் ஓ நம்ம அப்பா இப்படி இருந்தார், நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை எல்லா ஒரு மனுஷனுக்கும் ஒரு துன்பமாக தாங்க இருக்கும். அப்பா அம்மாவுக்கு மரியாதையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அவங்களுக்கு. அதுதான் அவங்க மட்டும் எதிர்பார்க்குறது, அது மட்டும்தான். இப்போது நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாவை பார்த்து, ஓ எங்கள் அப்பா இப்படிடா, ஓ இது எங்கள் அம்மா இப்படிடா, எங்கள் அம்மா இப்படி சாப்பாடு செய்வாங்கடா, எங்கள் அப்பா எதுக்கிட்டாலும் வாங்கி தருவாருன்னு அவங்கள பார்த்து எம்பி பார்த்து தலை நிமிர்ந்து பார்த்து அவங்க கையை பிடிச்சிட்டு நடந்த காலம்லாம் இருக்குதுங்க. அவங்க விரல் நுனியை பிடிச்சி தாங்க நம்ம இந்த உலகத்தையே பார்த்துருப்போம். அவங்க முழங்கால் அவசரத்துக்கு கீழே தாங்க இருப்போம். அப்போல்லாம் நம்ம ஒரு 3-4 வயசு இருக்குது எல்லாத்துக்கும். அப்புறம் இடுப்பு அவசரத்துக்கு வந்தோம், அப்புறம் தோல் அவசரத்துக்கு வந்தோம், இப்போது தோல் அவசரத்துக்கு மேலே தோலையும் மிஞ்ச தோழனாக தாங்க நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போ நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் படத்தில் வர மாதிரி நான் இதை கேட்டாலும் டக்குன்னு வாங்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. படத்தில் அப்பாட்ட போய் மகன் கேட்டால் இந்த 1000 ரூபா கொடுப்பா அப்படின்னா, இந்தாப்பா 2000 ரூபா கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் நீங்கள் ஒரு 100 ரூபா கேட்டீங்க அப்படின்னா, தரமாட்டேன், இப்போ வேண்டாம், அப்புறம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்துட்டு இருக்கும்போது, அட எங்கள் அப்பாட்ட ஒரு 100 ரூபா கேட்டேன்டா, தரவே மாட்டேங்கிறாருன்னு தெருமுனையில் உட்கார டீ கடையில் இருந்துட்டு உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், அட ஆமாம் மச்சி, எங்கள் அப்பாவை அப்படி தான்டா, ஒரு 100 ரூபா கேட்டால் தரமாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும். நம்ம 100 ரூபா இப்போ கேட்டான் பையன், நம்ம தரலைன்னா நம்ம மேலே கோச்சுப்பான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும், நம்மளை எதாவது சொல்லுவோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை பற்றி அவர் எப்போவுமே ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாதுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் அவங்க பட்ட தியாகங்களை நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க. இப்படி நான் போய் கஷ்டப்பட்டு இப்படி முதுகு எனக்கு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லவும் மாட்டாங்க. அவ்வளோதான் வாயும் வராது. நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கணும், அவங்க பசங்களுக்காக எல்லாம் பண்ணணும், பசங்க பிள்ளைங்க அப்படின்னு மட்டும்தாங்க அவங்களுக்கு ஒரு நினப்பாக இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் புரியாதுங்க. இந்த ஏஜில் அவங்க நம்ம கேட்டு இல்லை இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுப்போம். ஏன்னா இதுதாங்க நம்ம ஏஜ், திஸ் இஸ் த ஏஜ். நம்ம அப்பாலாம் நம்ம எதிரியாக நினைக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ எல்லோரும் இருக்கோம். ஒரு 20-23 அந்த ரேஞ்சில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அப்படி தாங்க தோணும். நீ ஏன் 100 ரூபா கேட்டு தரல அப்படின்னா, அப்போ அவங்க அப்பா குடும்பத்தை பற்றி நினைக்கிறாரு. ஒரு ஆண் பிள்ளைக்கு அவன் 100 ரூபா கேட்டோன்னே கொடுத்துட்டா, நாளை பின்ன தன் குடும்பம், உறவு, சமூகம் எல்லாத்தையும் பார்க்க போகிறவன் யார்? தன்னோட ஆண் பிள்ளை தான். அப்போது அவன் கேட்டோன்னே கொடுத்துட்டோம்னா பணத்து மேலே அவனுக்கு மரியாதை போயிடும். பணம் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தெனாவட்டு வந்துடும். அந்த பணத்தை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணி தேவையில்லாமல் ஏதோ பண்ணி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாக்கெட்டில் காசு இருந்தால் கூட நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன்னு சொல்லி 2 நாள் 3 நாள் கழித்து கொடுக்கறதுக்கான காரணமே அதுதாங்க. உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் அப்பா அம்மா மட்டும்தாங்க.
அவங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டோன்னே கொடுக்கலின்னா எதிரியாக நினைப்பீங்கன்னு. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு நீ என்னை எதிரியாக நினச்சாலும் பரவாயில்ல, எதிர்காலத்தில் நீ நல்லா வாழ்ந்து காமிக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன், அந்த அற்புதமான உன்னத மனிதன் இருக்கிற ஒரே உறவு அப்பா அம்மா. இவங்க 2 பேர் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஆனால் என் தங்கச்சி இல்லை என் அக்கா கேட்டால் உடனே வந்து 100 ரூபா கேட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்க அப்படின்னு. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது அடுத்ததாக வந்து அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்களுக்குன்னு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அங்கே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால தான் அப்பா வந்து எப்போவுமே வந்து பெண் பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுக்குறது அதனால தாங்க. அவங்க கேட்டால் வந்து எதாக இருந்தாலும் வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து அவங்க வந்து அங்கே போனால் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் என் கூட இருக்கிற வரைக்கும் அவளை வந்து நான் மகராசியாட்ட ராசாத்தி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? இதில் தப்பே இல்லையே. அதனால தான் அவ்வளோ செல்லம். அவங்க கேட்டால் எதாக இருந்தாலும் பண்ணுறதுக்கான காரணம் அதுதாங்க. அது மட்டும் இல்லைங்க அப்பாண்ணா. இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் ஒரு தேர் நோம்பி வந்திருக்கோம், நம்ம போயிருப்போம், கூட்ட நெரிசலாக இருக்கும், சாமி கும்பிடலான்னு எட்டி விட்டு பார்த்துட்ருப்போம், நம்மளுக்கு தெரியாது. உடனே அப்பா நம்மளை தோள் மேலே ஏற்றி இந்தாடா சாமியை பாருடா, சாமியை பாருடா சாமி அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்க வைப்பாருங்க. அதெல்லாம் எப்படிங்க? அது அந்த ஒரு உணர்ச்சிக்கும் பாசத்துக்கும் இந்த உலகத்தில் ஈடே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரியும், நம்மளுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்ததே ஒரு சாமி மேலே ஏறி தான் ஒரு சாமியை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது அப்புறம் தாங்க புரியும். அதனால தாங்க பெரியவங்க அப்பயே சொல்லிக்கிறாங்க, தாய் தந்தையெல்லாம் ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு. நினச்சிக்கலாம் என்னதான் அப்பா படிக்கலை, அவங்களுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு எல்லா விவரமே தெரியுங்க. நம்ம படிப்புக்கு அப்பா படிப்புக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கூட இருக்கலாங்க. இப்போ நீ படித்து 12th முடிச்சிட்ட அப்படின்னா காலேஜ் சேர்த்துறதுக்கு யார்கிட்டையோ கேட்டு அந்த காலேஜ் நல்லா இருக்குமா இந்த காலேஜ் நல்லா இருக்குமான்னு கேட்டு அவங்க மூலமாக போய் ஒரு காலேஜை பார்த்து அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி காசை கட்டி உன்னை படிக்க வச்சு வளர்த்தி இவ்வளோ பெரிய ஆளாக்கிக்கிட்டு உன்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக நிற்கிறதும் நம்ம அப்பா மட்டும்தாங்க. சொல்கிறேன், ஒரு அப்பாவுக்கு என்னதான் வந்து படிக்கலை அப்படின்னாலும் தான் பிள்ளைய வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதும் தான் பிள்ளையோட வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. எல்லாருமே அவங்கள நம்பணுங்க, நம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்காக வந்து நல்லதை மட்டுமே நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அப்பாவும் அம்மா மட்டும்தாங்க. அந்த ஒரே உறவு அப்படிங்கிறது அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அன்பும் ஒரு உறவும் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அம்மா தோளில் தூக்கிட்டு வச்சுட்டு கொஞ்சுவாங்க. ஏன் அப்படி தோளில் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க தெரியுமா? எப்போவுமே வந்து தான் குழந்தை வந்து தான் பார்க்காத உலகத்தை கூட நான் தன்னோட புள்ள பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அம்மாவும் அப்பாவும் மட்டும்தாங்க. அதே மாதிரி தான் நான் படிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தான் புள்ள படித்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும், அவனோட நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே உறவும் நம்ம அப்பா அம்மா மட்டும்தாங்க. அதனால் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த ஒரு இன்பம் வந்தாலும் சரி, அவங்கள கைவிடாமல் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் அவங்க கூடவே கொண்டு போங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி